மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சரி, இன்றைய வகுப்பு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வகுப்பு தான். 6, 8, 12 என்ன தலைப்பு கொடுத்தேன்? 6, 8, 12 ராகுன்னு கொடுத்தேன். 6, 8, 12 ராகு கேதுக்கள் எப்படி செயல்படுவார்கள்? 6, 8, 12 ராகுவும். இந்த ராகுவை பற்றி அப்படியே படிக்க 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 ஒரு பெரிய இது வந்துடும். 6, 8, 12 ராகுவும். சரி, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல லக்னாதிபதியை தேய்பிரையாக போட்டு, லக்னாதிபதியை தேய்பிரையாக போட்டு அப்படியே கொஞ்சம் நெகட்டிவான இந்த தேய்பிரை சந்திரனாக, அமாவாசை சந்திரனாக போட்டேன். லக்னாதிபதி வலிமையற்றவராக இருக்கிறார். லக்னாதிபதி வலிமையற்றவராக இருக்கக்கூடிய இந்த சூழல், லக்னாதிபதி வலிமையற்றவராக இருக்கக்கூடிய இந்த சூழல் ராகு திசையில் இந்த தசை வருகின்ற வயதை பொறுத்து, அவிட்ட நட்சத்திரம் வச்சுக்கோங்க. அவிட்ட நட்சத்திரம்னா சிறு வயசுலேயே ராகு திசை வந்துடும். சிறு வயசுலேயே ராகு திசை வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த இடத்துல நோய் போன்ற தன்மைகளை சர்வ நிச்சயமாக தருவார். தாங்க இயலாத நோய் போன்ற தன்மைகளை தருவார். நடுத்தர வயதுகளிலே போடுவோம். நடுத்தர வயதுகளிலே போட்டோம்னா இப்படி ஒவ்வொன்றுக்கும் இப்படித்தான் பார்க்கணும். இந்த பாருங்க, இப்போ பாருங்கள், மத்தியம வயதிலே வந்துடும். 40 வயதிலே சந்திர தசை, சூரிய தசை வந்து ஒரு 4 வருஷம், செவ்வாய் சந்திர தசை 14 வருஷம், செவ்வாய் 21. 21 வயசுலேயே இவருக்கு ராகு தசை வரும். இந்த 21 வயசில் என்ன நடக்குது? 6ஆம் அதிபதி வீட்டை பார்க்கிறார். இந்த இடத்துல சூரிய சந்திரர்கள் சனியின் இணைவால் கெட்டு போய் அமாவாசை சந்திரன் அமைப்போடு இருக்கிறது. ராகு திசையில் இவரை ஊரை விட்டு கடனுக்காக ஓட விடும். இப்போ இந்த மாதிரி தான் ஒரு கேள்விக்கு எல்லாவற்றையும் சேர்த்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை தான் நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கணும். இந்த இடத்துல 6ல் இருக்கின்ற ராகு சுபருடைய தொடர்பை பெற்று 6ஆம் இடத்தை வளர்க்கக்கூடிய இந்த இடத்தை பெற்று லக்னாதிபதி வலிமையின்றி இருக்கின்ற காரணத்தினால் இவருக்கு இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வ நிச்சயமாக இந்த இடத்துல அவர் கடனுக்காக ஊரை விட்டு ஓரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக நடக்கும். ஸ்ட்ரெஸ்ஸில், அதாவது இந்த இடத்துல மனம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மனம் பாதிக்கப்பட்டிருக்கும். சனி சந்திரன் பாதிப்பு இல்லையா? மனம் பாதிக்கப்பட்டு கடனோ நோயோ ஏதேனும் ஒரு நிலைமையில் அவர் அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தன்மைகளில் அப்படியே இதே அமைப்பு சூரியன் சனி மட்டும் சேர்க்க, அமாவாசை சந்திரன் இல்லை, பௌர்ணமி சந்திரன். பௌர்ணமி சந்திரன் லக்னத்திலேயே இருக்கிறார். சனி பார்த்தாலும் பரவாயில்லை. இந்த இடத்துல 6ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. இந்த ஜாதகருக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் வெளியூருக்கு போகக்கூடிய அமைப்புகளோ அல்லது சுப கடன்களை சமாளிக்கக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் லக்னத்தை தொட்டு பலன் வரணும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இது 6ஆம் இடம். ஒரே இடம், ஒரே இது. லக்னம் மட்டும் மாறிப்போச்சு. லக்னத்தில் பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார் அல்லது வளர்பிறை சந்திரன் இருக்கிறார். இங்கே கூட போட்டுக்கோங்க, லக்னத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கிறார். லக்னத்தை சனி பார்த்தாலும் கூட இந்த இடத்துல வரக்கூடிய தன்மைகளில் இப்போ இந்த இடத்துல ராகுதசை வராது. ராகுதசை இங்கே இருந்தால் தான் வரும். இந்த இடத்துல ராகுதசை வராது. ஒருவேளை ஆயில்ய நட்சத்திரத்திலே இருந்தால் கூட, ஆமாம், கொஞ்சம் மத்தியம பருவத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்தால் கூட கேது வந்துடும். ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம்னு வச்சுக்கலாம். ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம்னா ஒரு 50 வயசில் ராகுதசை வரும். இந்த ராகுதசை நல்ல கடன்களையும் என தாங்கக்கூடிய அமைப்புள்ள இருக்கிறார். நல்ல வேலை அமைப்புகளையும் குறிப்பாக இந்த இடத்துல இது தருவார், அதாவது கடன்களை தருவார். ஆனால் லக்னாதிபதியே, இப்போது நான் சொன்ன பலனை கொடுத்தவருக்கு லக்னாதிபதியே வந்து ராகுவோடு சேர்ந்திருந்தா, சேர்க்கை பலன்கள், லக்னாதிபதியே சுபராகி ராகுவோடு சேர்ந்திருந்தால் இந்த இடத்துல என்ன நடக்குது? லக்னாதிபதியின் தன்மைகளையும், ராகு வந்து கலப்பு பலன்களை கொடுக்கக்கூடியவர். தான் பார்த்த, தன்னோடு சேர்ந்திருக்கின்ற, தான் இருந்த வீட்டின் பலன்களை அப்படியே தருவார் அப்படிங்கிறதாங்க எடுத்துக்கணும். சரியா? சரி, இதற்கடுத்து கமெண்ட் எதுவும் பார்க்க போகிறதில்ல. 6, 8 வேறு மொத்தமாக உள்ளே வந்தவங்க முத வந்தவங்க லக்ஷ்மிஜி, சிவஸ்கந்த மோகன் ராஜா, அவங்கவுங்க தான் என்ன பார்த்துருக்குறீங்க, கமெண்ட் கொடுக்குறீங்கன்றதை பார்க்குறேனே தவிர வேறு எதையும் பார்க்கலங்கன்னா. திருப்பதி வெங்கடாச்சலம், திருப்பதி ஸ்ரீரங்கநாதன், அமிர்தவல்லி பிரபாகர், பால் பாபு, அருணாச்சலம். 6, 8, 12 ராகு முழு சுபத்துவம், கடுமையான பாபத்துவம், சுபத்துவ பாபத்துவம் விளக்கவும். கரெக்டு, அதுக்காக தான் வந்திருக்கேன். கோபிநாத் மோகன், சுரேஷ். அதற்கடுத்து பரிவர்த்தனை பெற்ற வீட்டில் இருக்கும் ராகு எப்படிப்பட்டவன்? ராகுனா பல இதுக்கு பஞ்சமே இல்லை. கீதா வெங்கட், இனிய மதிய வணக்கம் குருஜி, நல்லா இருப்பீங்க. தியாகராஜன்,
அஸ்ட்ரோடாக் மாணவனா தியாகராஜன், நல்லா இருப்பீங்க தியாகராஜன், ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதற்கடுத்து ஆர் செல்வம், பத்மநாபன் டி, இனிய மதிய வணக்கம் ஐயா. தங்களது விதிப்படி 8இல் வந்த துன்பம் 8க்கு 8 ஆகிற 3இல் தீரும் என்றது கண்கூட. 5 8 அதிகாலை ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடத்திலாக கொடுத்த துன்பத்தையும் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நிவர்த்தியும். ஆமாம், 8ஆம் இடத்தில் வந்த துன்பம் 8க்கு 8லையும் 6ஆம் இடத்தில் வந்த துன்பம் 6க்கு 6லையும் மறையும். இப்படி ஒவ்வொன்றா அப்படியே 5. அப்போ 5ஆம் இடத்தில் வந்த துன்பம் எப்படி நீடிக்கும்? 5ஆம் இடத்தில் வருகின்ற இன்பம் எப்படி நீடிக்கும்? 5க்கு 5 9ல் நீடிக்கும். இவ்வளோதாங்க ஜோசியம். சின்ன சின்ன எளிமையான விதிகளின் அமைப்பில் தாங்க. சுசிலா எஸ், நந்தகுமார், ராமதாஸ் சி, அதிதேவன், ராமராஜ் விஎன், ஜெகதீஸ்வரன் போகிறோம். சரி, இதுக்கு மேலே பார்க்க போகிறதில்ல. 2ஆம் இடத்தில் 6 8ஆம் இடத்துல தான் பார்க்க போகிறேன். 12இல் ரிஷபத்தில் ராகு, 12இல் துலத்தில் ராகு விளக்கவும். விஎன் காமராஜ், என்ன உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்குது. சரி, இந்த இடத்துல 6ஆம் இட சுபராகு, இதைத்தாங்க சொன்னேன். 6ஆம் இட சுபராகு வேலையை கொடுப்பாரா எடுப்பாரா? வேலையை கொடுப்பார். இந்த இடத்துல 6ஆம் இட சுபராகு, கடகராகு, 6ஆம் இடத்துல சுபராகு, இந்த இடத்துல சுக்கரனோடு சேர்த்துக்கங்க. 6ஆம் இடம் வலுத்திருந்தால், 10ஆம் இடம் பலவீனமாக இருந்தால், இப்போ 6ஆம் இடம் இந்த இடத்துல வலுத்திருக்கு. இப்போ இந்த இடத்துல 10ஆம் இடம் பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணும்? இந்தாங்க, சுக்கிரன், இது செவ்வாய், 10 8இல் மறைந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம். ஆனாலும் குருவின் பார்வையிலிருந்து அவர் வலிமை அடைவார். குருவின் பார்வையில் இருந்தால் வலிமை அடைவார். இந்த இடத்துல முதல்ல பாபத்துவம் தான். குருவின் பார்வை இருந்தால் கூட 10ஆம் இடம் இந்த இடத்துல கெட்டு போயிருக்கு. 6 10ஆம் இடங்களை குரு பார்க்கிறார். 10ஆம் இடம் வலிமையற்று இந்த இடத்துல இருக்கும் பொழுது செவ்வாய் ஆட்சியாக இருப்பதும் சனி அவரோடு இருப்பதும் வலிமையற்ற ஒரு தன்மை. இந்த இடத்துல லக்னாதிபதி இங்கே வந்துட்டார். லக்னாதிபதியை இங்கே வந்து வளர்பிறை சந்திரனாகவே போட்டுறேன். வளர்பிறை சந்திரனாகவே இங்கே போட்டுறேன். இந்த இடத்துல என்ன நடக்கும்? 6ஆம் இடத்துல நல்ல வேலையை கொடுப்பார். லக்னாதிபதியும் சேர்த்து பார்க்கிறார் என்பதால் லக்னாதிபதியுடைய தன்மைகளை கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? லக்னாதிபதியின் சுபத்துவ பாபத்துவத்திற்கேற்ப தன்மைகள் இருக்கும்னு அர்த்தம். இந்த இடத்துல 6ஆம் இடம், இந்த இடத்துல லக்னாதிபதி இருந்தால் ஒரு மாதிரியாகவும், இந்த இடத்துல சூரியன் இருந்தால் லக்னாதிபதி பாவர், இந்த இடத்துல சூரியன் இருந்தால் லக்னாதிபதி வளர்வரை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓஹோ ஜெய், காப்பி நீங்கள் வச்சதே நான் மறந்துட்டேன், மறுபடியும் கொஞ்சம் சூடு பண்ணி கொடுங்க. சரி, இந்த இடத்துல காஃபி வச்சதே மறந்துட்டேன். சரி, காஃபி வச்சதை மறந்துட்டேன். சரி, இந்த இடத்துல இரட்டை நிலையாக பலன்கள் வரும். ராகு தான் பலன்கள் எங்கே இருக்கின்றன? காம்பினேஷன்ஸை எங்கே புரிஞ்சிக்குவீங்க? சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடுக்குகளில் தான் நீங்கள் அந்த காம்பினேஷனை புரிஞ்சிக்க முடியும். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு, ஒரு சகோதரி கேட்ட கேள்வி, 6ஆம் இட சுபராகு வேலையை கொடுப்பாரா கெடுப்பாரா? இந்த இடத்துல அமாவாசை சந்திரனாக அவர் இருந்தால் வேலையை கெடுப்பார். சுபராக வளர்பிறை சந்திரனாக இருந்தால் வேலையை கொடுப்பார். ஏன்னா அவர் லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். லக்னாதிபதி என்பது யார்? நீங்கள். அப்போ நீங்கள் வலிமையாக இருக்கிறது ஒரு நிலையில் ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி சுபத்துவமாக இருந்தால் நமக்குள்ளேயே நல்ல சிந்தனைகள் வரும், நம்ம முன்னேற்றத்தை நோக்கி செல்லுவோம். லக்னாதிபதி பாபத்துவமாக இருந்தால் நம்முடைய சிந்தனைகள் ஏறுக்கு மாறாக இருக்கும். நம்மளே விரலை எடுத்து கண்ணை குத்திக்குவோம் இல்லையா? அப்போ எதை வச்சு நீங்கள் கணிக்கிறது? இப்போ இன்றைக்கி காலையில் தற்செயலாக அந்த ஜாதகத்தை நான் பலன் சொன்னதுனால இது என் மைண்டில் அப்படியே வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல அவர் ராகுதிசை எப்படிங்க நன்மை செய்யுமா அப்படின்னு பயந்துக்கிட்டே கேட்குறாரு. கல்யாணம் இப்போ டேமேஜ் ஆகுது, நீங்கள் கல்யாணம் டிவோர்ஸ் ஆகும்னு தெளிவாக சொல்லிட்டீங்க. உங்களுக்கு அப்புறம் தான் நான் வந்து ரியாக்ஷன் பண்ணணும்னு இருந்தேன். அப்போ இன்னும் 7 வருஷம் 8 வருஷம் கழித்து எனக்கு ராகுதிசை வருது. எப்படி இருக்கும்னா, ராகுதிசை உங்களுக்கு நல்லா இருக்கும், கோல்டன் பீரியடு ராகுதிசைக்கு தான் வந்து பெரிய பீரியடுன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு சொன்னால், லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனாக இருந்த ராகுவோடு இணைந்து குருவின் பார்வையிலையும் இருக்கிறார். அப்போ எண்ணங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அந்த லக்னாதிபதி அந்த ராகு தசையில் ராகு எந்த கிரகத்திடமிருந்து தன்னுடைய காரகத்துவத்தை பறித்திருக்கிறார், எந்த கிரகத்திடமிருந்து அந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் காரகத்துவத்தை பறித்திருக்கிறாரோ அந்த பறித்த காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் தனது தசையில் தருவார். போன லைவ்ல தானே சொன்னேன். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், தூக்கத்தில் எழுப்பி மண்டையில் டமால்னு போட்டால் கூட அதை சொல்லித்தான் ஆகணும். ராகு தான் எந்த கிரகத்திடம் இருந்து அந்த கிரக ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் பறித்திருக்கிறாரோ
அந்த கிரகத்தின் ஆதிபத்திய காரகத்துவங்களை அவருடைய தசையில் தருவார். இப்போ இந்த இடத்துல 6ஆம் இடத்து ராகு ஒரே பலன்லாம் கிடையாது, பலன் ஒன்றே மாதிரி கிடையாது. அப்படி சொன்னால் நான் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். சும்மா கிளாஸை வந்து நடத்திட்டு போனால் போதியா அப்படின்ட்டு போயிடுறேன்னு அர்த்தம். அப்படிலாம் பலன் ஜோதிடத்தில் கிடையாது. எல்லா இடங்கள்லையும் காம்பினேஷன்ஸ், ஒளி அமைப்புகளோடு காம்பினேஷன்ஸ். சரி, இந்த இடத்துல இரட்டை பலன்கள். சந்திரனை 2 நிலையாக போட்டுட்டேன். இந்த இடத்துல சூரியனுக்கு அமாவாசை அமைப்பில் இந்த சந்திரன் இருந்தால் இந்த ராகு தேய்பிறை சந்திர லக்னாதிபதியோடு இணைந்து குருவின் பார்வையில் இருந்தாலும் அந்த குணம் கெட்ட, தரம் கெட்ட, மனம் கெட்ட லக்னாதிபதியின் பலன்களை செய்வார். அப்ப என்ன, ஜாதகரை ராகு கெடுப்பார். இந்த லக்னாதிபதியுடைய சுப பாபத்துவ தன்மைகளை புரிஞ்சுக்கணும். இது சந்திரன் இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்ததுனால போட்டுட்டேன், இது அப்படியே வேற மாதிரி கூட போடுறேன். லக்னாதிபதி இங்கே வளர்பிறை சந்திரனாக இருப்பதால் இந்த ஜாதகருக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து பேசிய ஜாதகருக்கு, ஆஸ்திரேலியாவிலிருந்து ஏன் இருக்கிறாரு, 8-12 சுபத்துவம், 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 12ஆம் இடத்தை வளர்பிறை சந்திரன் பார்க்கிறார். ஆக சிட்டிசன்லாம் வாங்கிட்டாங்க ஏன்னார், சந்திர தசையிலே நான் சிட்டிசன் வாங்கிட்டேன்னாரு. சரி, சந்திர தசை அவருக்கு நல்லா இல்லை. ஏன் நல்லா இல்லை? ராகு அந்த லக்னாதிபதியுடைய சந்திரனுடைய ஆதிபத்தியத்தை, காரகத்துவத்தை பறித்து கொண்டார். முக்கியமாக என்ன, 4ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தால் அம்மாவையே கொன்றுப்பார் ராகு. இங்கே சந்திர திசையில் அம்மாவிட்டிருந்து பிரிச்சுட்டு வந்துட்டார். 2015 என்னமோ அந்த ஜாதகருக்கு ஆரம்பிச்சது. 2015 ஐயா நான் ஒன்று கேட்டேன், 2015 ஆகஸ்டோ செப்டம்பரோ 2015 நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தீங்களான்னு கேட்டேன். ஆமாம் குருஜி, 2015 ஆகஸ்ட்டில் வந்தேன், ஜூலையில் வந்து ஏதோ ஒன்று சொன்னார். கரெக்டாக அதே மாதத்திற்கு ஒரு 30 நாட்கள் கழித்து சந்திர தசை ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஒரு நிமிஷம் அவருடைய டைம், பர்த் டைம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆக தாய் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரக ஆதிபத்தியம்னு இருக்குல்ல, சந்திரனுடைய ஆதிபத்தியம் என்ன, லக்ன ஆதிபத்தியம். சந்திரனுடைய காரகத்துவம் என்ன, சந்திரனுடைய காரகத்துவம் மனம், மாதா. இப்போ இந்த இடத்துல என்னதான் ராகு இருந்தாலும் இப்போ நடக்க போகிற டைவர்ஸுக்கு நீங்களும் ஒரு காரணம். நீங்கள் ஸ்டெடி இல்லாத மைண்டு, 7 சனி இருக்கிறனால பிடிவாத காரணே. உங்களுக்கு பொம்பளையை புரிஞ்சிக்க முடியாதுன்னு ஆமான்னு தான் சொன்னார். நம்ம உண்மையை சொல்லும் போது இப்போ யாரோ ஒருத்தர் கமெண்ட் கொடுத்த மாதிரி, ஐயா நான் பல அடித்து தூக்கி விடுறேன்னு சொன்னீங்கல்ல. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ராகுபை மட்டுமே இப்போ பேசுவோம். ஒரு ஜாதகருக்கு 12ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட வளர்பிறை சந்திரன் கரெக்டாக ஆரம்பித்த ஒரு மாதத்திலேயே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. என்ன, தாயை பிரிஞ்சு அனுப்பிச்சிட்டாரு, படிக்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டாரு, வேலைக்கு அனுப்பிச்சிட்டார். தாயை பிரிந்து ஆதிபத்தியத்தை கெடுத்தார். வளர்பிறை சந்திரனாக இருப்பதால் தாயை பிரிந்தார். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் தாயை கொள்வார். 6ஆம் இடம். இவ்வளவுதான், லேசா எளிமையா கொஞ்சம் அப்படியே புரிஞ்சுக்கிட்டா. அப்ப இந்த இடத்துல சூரியன் சனி ராகு, சூரியன் சனியோடு சேர்ந்த ராகு. அதற்கப்புறம் என்ன கேட்டீங்க, செவ்வாய் சனியோடு சேர்ந்து ராகு அமாவாசை சந்திரன். செவ்வாய் சனி சந்திரன் ராகு, இதை வந்து நீங்கள் ஆதிபத்திய அமைப்புகளோடு சேர்ந்து பார்க்கணும். இதில் யார் அதிக பாவர், இதில் யார் அதிக பாவர் என்பது ஒரு நிலைமையில் அவர் எந்த வீடுகளோடு அவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து. கும்ப லக்னம், இந்த கும்ப லக்னத்திற்கு 8ல் அமாவாசை சந்திரன், 8ல் அமாவாசை சந்திரன், சனி, செவ்வாய், இவர் கடுமையான பாவராக இருப்பார். இந்த இடத்துல சந்திரனோடு சேரக்கூடிய யாருமே கும்ப லக்னத்திற்கு தேய்பிறை சந்திரனாக அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனோடு சேரக்கூடிய யாருமே அதிகமான அமைப்பில் அவங்க இருப்பாங்கன்ற அடிப்படையில் இந்த இடத்துல கும்ப லக்னத்திற்கு 8ல் அமாவாசை சந்திரன் செவ்வாய் சனியோடு சேர்ந்த ராகு கடுமையான தொல்லைகளை கொடுப்பார். இந்த மாதிரியான அமைப்பில் ராகு திசை வரவே கூடாது, ராகு திசை வரவே கூடாது. இந்த இடத்துல தான் மறுபடியும் சொல்கிறேன், ராகு அந்த கிரகங்களுடைய அமைப்பில் அந்த கிரகங்கள் தசை வரும்போது அந்த கிரகங்களை இயங்க விடாமல் செய்து விடுவார். அந்த கிரகங்களுடைய நல்ல கெட்டதுகளை இந்த இடத்துல சந்திர தசை வருது, இந்த இடத்துல சந்திர தசை வருது, என்ன நடக்கும்?
இந்த இடத்துல சந்திர தசை வருது, லக்னாதிபதி கெட்டு போனார், 8ஆம் இடம் கெட்டு போச்சு, சந்திர தசை வருது, சந்திர தசையில் ஆளே இல்லை. பார்த்துக்கங்க, இதுதான் கடுமையான ராகு. இந்த இடத்துல கடுமையான பாபத்துவம் ஏற்பட்டு 8ஆம் இடத்தை 6ஆம் அதிபதி கெடுக்கும் தன்மையை செய்வார். ஜாதகர் உயிரோடு இல்லை, ராகு திசை வர்றதுக்கு ஆளே இருக்க மாட்டார். இதுதான் கடுமையான பாபத்துவம். சந்திரன் அப்படின்ன உங்களுக்கு கடுமையான பாபத்துவம்னா எந்த லக்கணம் ஞாபகம் வரணும்? முதல்ல கும்ப லக்கணம் தான். ரெண்டாவது தனுசு லக்கணத்திற்கு அவர் அட்டமாதிபதியாக வருவார். அட்டமாதிபதி கூட பெரிய சோதனைகளை தனுசு லக்கண நண்பர் குரு என்பதால் தரமாட்டார். அப்போ இந்த இடத்துல சந்திர தசையில் கண்டிப்பாக ஆள் உயிரோடு இல்லை. ஆள் உயிரோடு இருக்கிறார். லக்கணம் சுபத்துவமாகிவிட்டது. இப்போ இந்த சந்திர தசை எந்த வயசில் வருதுன்றதையும் பார்க்கணும். சரி, இந்த இடத்துல சந்திர தசை எந்த வயசில் வரும்? உத்திர நட்சத்திரமாக இருந்தால் உத்திர நட்சத்திரம் ஒரு 4 வருஷம், 4 வயசுலேயே இந்த இடத்துல சந்திர தசை வந்துடும். 4 வயசில் சந்திர தசை வந்தால் அந்த ஆள் இல்லைன்னு அர்த்தம். குரு பார்வையோ லக்ன சுபத்துவமோ ஏற்படாவிட்டால் கண்டிப்பாக ஆள் உயிரோடு இல்லை என்று அர்த்தம். இந்த மாதிரியான அமாவாசை சந்திரனில் இதற்கடுத்து நீங்கள் லக்னத்துக்கு தான் வந்துடணும். சரி, ஆள் உயிரோடு இருக்கிறார், அப்படியே எல்லாத்தையும் மாற்றும். முதல்ல என்ன? ஒரு குருவின் பார்வைன்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல குருவின் பார்வை எல்லாவற்றையும் மாற்றும். முதலில் பாபத்துவம். ஆள் உயிரோடு இருக்கிறார், குடும்பம் வறுமையாக இருக்கிறது, அப்பா அம்மா நல்லா இல்லை, தானும் நல்லா இல்லை. இப்போ இந்த இடத்துலையும் 10 வயசில் சந்திரதசை வந்துடும், 4 வயசுலேருந்து சந்திரதசை வந்துடும் இல்லையா? அப்போ 4 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் சந்திரதசை, செவ்வாதசை, ராகுதசை எல்லாம் நடக்கும். அப்போ இந்த இடத்துல 4 வயசுலேருந்து இந்த இடத்துல 8இல் ராகு. இதுக்கு 8இல் ராகுன்னு கொடுத்துடலாமா? 8இல் ராகு, பரவாயில்ல, நல்ல வேலை 8ல் தான் போட்டிருக்கேன். 6ஆம் அதிபதி. இந்த இடத்துல பாரதி மங்கைநாதன் கேட்டதை போல 6ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி யார்? 8ஆம் அதிபதி புதனை இங்கே போட வேண்டாம், இப்படி போட்டுருவோம், இப்படியே போடுவோம், வெறும் பாவத்துவமாக மட்டும் போடுவோம். 6, 8, 12ல் 8ஆம் அதிபதி மட்டும் இணையல, 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் இணையிறாங்க. இந்த இடத்துல சந்திர தசையும் செவ்வாய் தசையும் ராகு தசையும் என்ன செய்யும்? சந்திரனுடைய அத்தனை அமைப்புகளையும் ராகு கவர்ந்து, செவ்வாய் சனியின் அத்தனை அமைப்புகளையும் ராகு கவர்ந்து தன்னுடைய தசையில் முதல்ல செய்வார். முதலில் பாபத்துவம், பிறகு சுபத்துவம் என்கின்ற அமைப்புகள் நடக்கும். ஆள் உயிரோடு இருப்பார். குருவின் பார்வையிலனா ஆள் சந்திர தசையில் இறந்து போவார். கை குழந்தை சந்திர தசையில் இறந்து போகும். 6ஆம் அதிபதி கடும் பாபத்துவமாக 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்துல குழந்தை 14 வயதுக்குள்ள ஆக்சிடென்ட்டில் 8ஆம் இடமும் 6ஆம் இடமும் விபத்தை குறிக்குது இல்லையா? 8ஆம் இடமும் 6ஆம் இடமும் லக்னத்திற்கு குரு தொடர்புகள் ஏற்படாமல் இருக்கின்ற அமைப்பில், இந்த இடத்திற்கு சுப தொடர்புகள் ஏற்படாமல் இருக்கின்ற அமைப்பில் சந்திர தசையில் இந்த குழந்தை சனி தசையிலோ செவ்வாய் தசையிலோ சனி புக்தியிலோ செவ்வாய் புக்தியிலோ ராகு புக்தியிலையோ இந்த குழந்தை கண்டிப்பாக இறந்து போகும் விபத்தில். அன்பு மாணவர்களே, புரிகிறதா? இப்போ இதற்கடுத்து புரிகிறதான்னு பாருங்கள். இதற்கப்புறம் ஆதிபத்தியத்தை கொடுப்பார் எனில் தங்களுடைய ஜாதகத்திலே ஒருவர், என் ஜாதகம் வேண்டாம், என் ஜாதகத்தில் ராகுவோடு சுக்கிரன் சேர்ந்திருந்தால் 2 பொம்பளை பிள்ளைகளை கொடுக்க போகிறார், அவ்வளோதான். குரு சேர்ந்திருந்தனால ஆம்பளை பிள்ளையை கொடுத்துட்டார், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல 8ஆம் இடத்தின் பலன்களை பாருங்கள். 14 வயதில் இந்த குழந்தை கண்டிப்பாக இறந்து போகும். ஆனால் குரு பார்த்தாரே எனில் குழந்தை நோயோடு தப்பித்துக் கொள்ளும். இந்த இடத்துல 8ஆம் இடத்தின் பலன்களை, விபத்து என்கின்ற பலன்களை குருவின் பார்வை மாற்றும். குரு பார்வை இல்லைன்னா விபத்து கண்டிப்பாக ஏற்படும். குரு பார்வை இருந்தால் விபத்து ஏற்பட்டாலும் அங்கே அந்த குழந்தை தப்பி பிழைக்கும். அல்லது விபத்தில் இல்லாமல் சனிதசை, சந்திரதசை, செவ்வாதசை முழுக்கவே 6, 8ஆம் இடத்து தொடர்புகள் வருவதாலும் ராகுதசையும் அதை நீட்டிக்கிறதுனாலையும் 6ஆம் இடத்து, 8ஆம் இடத்து, 12ஆம் இடத்து தொடர்புகள் இந்த இடத்துல ராகுக்கு ஏற்பட்டு வாழ வழி இல்லாத, இயங்க நிலை இல்லாத மனநோயாளியாகவோ ஆட்டிசம் குழந்தையாகவோ லக்னம் சுபத்துவமாக இல்லாத அமைப்புகளில் அப்படியே ராகுதசை வரைக்குமே மனம் அமைப்பு, மனமும் கெட்டு போச்சு இல்லையா? மனோகாரகன் தானே சந்திரன். அப்போ மனோகாரகன் சந்திரன் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இந்த குழந்தை என்ன செய்யும்? தன்னை உணர முடியாத ஆட்டிசம் குழந்தையாக கூட இருக்கும். ஏன்னா பாருங்கள், நல்லா சந்திரதசை, செவ்வாதசை, ராகுதசை வருது, இங்கே குருவை விட்டுருங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 ஆட்டிசம் குழந்தைகள் பெரும்பாலும் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ஆயுள் குறைவு. அப்போ இந்த இடத்துல 8ல் இத்தனை கிரகம் குருவின் பார்வை இல்லாமல் சேர்ந்தால்
அது கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக ஆட்டிசம் குழந்தையாக இருக்கும். மனம் கெட்டது, லக்னம் கெட்டது, அடுத்தடுத்த தசைகள் சனி தசை, சந்திர தசை, ராகு தசையாக வருது. இந்த இடத்துல எல்லாமே சுத்தமாக கெட்டு போச்சு. ராகு பாபத்துவத்தை அடைந்து விட்டதால், பாபர்களுடைய இணைவை பெற்று விட்டதால், உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் எதை பெற வேண்டுமோ, அந்தந்த பருவத்தில் எதை பெற வேண்டுமோ, அந்தந்த பருவத்தில் எதை பெறணும்? 15 வயசு, 16 வயசு, 18 வயசு வரைக்கும் கல்வியை, 16 வயதிற்கு பிறகு காதல் என்கின்ற காம அமைப்புகளை, கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசுக்குள்ள முதல் ஆண் யார், முதல் பெண் யார் என்பதை அவர் அனுபவித்து விட வேண்டும். 25 வயசுக்கு பிறகு திருமணத்தை அனுபவித்து விட வேண்டும். 30 வயதுக்குள்ள புத்திர பாக்கியத்தை அனுபவித்து விட வேண்டும். அவ்வளவு அமைப்புகளையும் இங்கே பாபத்துவம் அடைந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஆட்டிசம் குழந்தையாக இருந்து அதை தடுத்து நிறுத்தும். இது கூட அத்தி புத்தார் போல ஒரு இதான விளக்கம் தான். சக விளக்கங்களை கூட பார்த்துடலாம். இதில் என்ன அடுத்து என்ன கேட்டிருக்கிறீங்க? அமாவாசை சந்திரன் இது ரெண்டு தான் பார்த்துட்டாச்சு. சரி, இப்போ இந்த ஏன் அவர் சொல்கிறத யார் தெரியுமா? ஜெயபிரகாஷ். ஜாதகர் தற்கொலை செய்து கொள்வார். ராகு தற்கொலைக்கும் காரணம்தான். இப்போ இந்த இடத்துல அவரே எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுறாரு. நான் இப்போ சொல்கிறத லேசாக புரிஞ்சுக்கிறீங்க. 6ஆம் அதிபதி 8, 12 எல்லாம் இங்கே தொடர்புகள் வரும் பொழுது லக்னமும் கெட்டு சுபத்துவ அமைப்புகளில் எப்படி ஆட்டிசம் அமைப்புகள் இருக்கும் என்பதை மாணவர்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. அது எனக்கு உங்கள் கமெண்ட் மன ஓட்டத்தை பார்க்கும்போதே புரியும். இதைத்தான் நீங்கள் முழுசாக தெளிவாக எடுத்துக்கணும். இதைத்தான் ஐயா வணக்கம். செவ்வாய் ராகு குரு சனி இணைவு மற்றும் அதன் தசைகள் விளக்கவும். செவ்வாய் ராகு குரு சனி இணைவு மற்றும் அது தசை விளக்குறேன். 6, 8, 12 இருக்கும் ராகு சுபரின் பார்வை லக்னாதிபதியின் வீடு. ஆமாம், நல்லா புரிஞ்சுங்க. சிடி நாகலட்சுமி அம்மா, 6, 8, 12 இருக்கும் ராகு சுபரின் பார்வை லக்னாதிபதி மற்றும் வீடு கொடுத்தவனுடைய சுபத்துவ வலுவை பொறுத்து. 12 இருக்கிறதுக்கு நானே உதாரணங்க. 12 பெரிய 6, 8 மாதிரி 12 பெரிய நெகட்டிவ் பாவகம் கிடையாதுங்க. 12 நான் 20 வயசு 25 வயசு வரைக்குமே நான் கொஞ்சம் ஆச்சா ஊச்சா அவ்வளோதான், நம்மளை ராகு தசை புண்ணி எடுத்துருச்சு, சுத்தமாக வாழ்நாள் முழுக்க அவயோக தசைகள் அப்படி இப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். 30 வயதுகளில் தெளிவு வர செவ்வாய் தசை தான் நம்மளை படுக்கணும் நம்ம. ஆனால் செவ்வாய் தசை படுத்தி கொண்டு இருக்கும் போதே நான் நிறைய பேர்கிட்ட சவால் விட்டேன். ராகு தசை வரட்டுமே என்ன பாரியா, ராகு தசை வரட்டும் என்ன பார். நிறைய பேர்கிட்ட சவால் விட்டுருக்குறேன். அப்போல்லாம் ஒரு திமிர் தானே. 30 வயசு 35 வயசு 30 வயசில் நான் செவ்வாய் தசையில் கஷ்டப்படும் போதே யாராவது ஒருத்தர் சொன்னால், யோ உனக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், என்னுடைய ராகு தசை பதில் சொல்லும், என்னுடைய ராகு தசை உனக்கு பதில் சொல்லும்னு சொன்ன வேணாம். ஆகவே ரிஷபரா 8இல் ராகு எனக்கு அள்ளி தந்தது. ரிஷப லக்னம், மகரத்தில் குரு செவ்வாய், 8இல் ராகு. இந்த மகரத்தில் குரு செவ்வாய். இவருடைய ஜாதகத்தை டக்குன்னு போடுவோமா? 8இல் ராகு. யார் சொன்னது? 8இல் ராகு பிரசாத் ராம். உடனடியாக உங்களுடைய டேட்டா பர்த் சொல்லுங்கள். பிரசாத் ராம். 2 செகண்ட் உங்களுக்கு டைம் தரேன். 2 செகண்ட். பிரசாத் ராம். 8இல் ராகு எனக்கு அள்ளி தந்தது. ரிஷப ராகு லக்னம், மகரத்தில் குரு செவ்வாய். பக்கத்தில் இருந்ததா? இதை அப்படியே விளக்கலாம். ரிஷபராகு 8இல் ராகு ஒருத்தருக்கு நல்லதை செஞ்சுருக்கேன். இப்போ சுபத்துவமான கிளாஸை நடக்கிறேன். இப்போ பாபத்துவம்னு சொன்னேன் இல்லையா? ஒரு சுபத்துவ அமைப்புகளை பார்ப்போம். பிரசாத் ராம், உங்களுடைய ஜாதகத்தை சொல்லுங்கள். 8இல் ராகு எனக்கு அள்ளி தந்தது. 8இல் ராகு பிரசாத் ராம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்க. பிரசாத் ராம். 19/3/1973 10:15 காலை. எந்த ஊரில் பிறந்தீங்க? 10:15 காலை. எந்த ஊரில் பிறந்தீங்க? 19/3/1973. 19/3/1973. எந்த ஊரில் பிறந்தீங்க? சீக்கிரம் போடுங்க. நம்மில் ஒருவருடைய ஜாதகம் 8இல் ராகு எனக்கு அள்ளி தந்ததுன்னு சொல்கிறார். காலை 19/3/1973 காலையில் 10:15. காலையில் 10:15. எந்த ஊர்னு போடுங்க, கடகடன்னு போடுங்க. காலையில் 10:15. ஏன் அவருக்கு 8இல் ராகு அள்ளி தந்ததுன்னு பார்க்கலாம். காலையில் 10:15. எந்த ஊரில் பிறந்தார்? 8ஆம் இட ராகு நன்மை. 19/3 காலையில் 73. எந்த ஊரில் பிறந்தீங்க? உடுமலைப்பேட்டை. சுதா வேலுச்சாமி, உண்மை குருஜி, எனக்கும் இது ஒரு ஜாதகம் மீன லக்னமாக வந்தது.
இந்த மாதிரி குரு மீனத்தில் லக்ன சந்தியா வந்ததால் அந்த குழந்தையின் செயல்பாடுகள் குறைபாடுகள் இருக்கின்ற என்று சொன்னார்கள். கும்ப லக்னமாக இருந்தால்தான் உங்கள் குழந்தை இப்படி இருக்கும் என்று லக்னத்தை மாற்றி கொடுத்தேன். ஆமாம், உண்மைதாம்மா, லக்னம் மாறி இருக்கும். இப்போ இந்த இடத்துல உடுமலைப்பேட்டையில் பிறந்தவர், உடுமலை பாருங்க, அவருக்கு ஏன் 8ல் ராகு அள்ளி கொடுத்துச்சுன்னு பார்ப்போம். சரி, 8ல் ராகு இவருக்கு அள்ளி கொடுத்திருக்கிறது. 8ல் ராகு, சூரிய தசை ஆரம்பம், ராகு தசை. சரி, ராகு 19 டிகிரி, குரு 11 டிகிரி, செவ்வாய் 1 டிகிரி, செவ்வாய் சுபத்துவம். இந்த பாருங்கள், இவருடைய ஜாதகத்தை அப்படியே நான் போட்டுடுறேன். மாணவர்களே நீங்களே கணிங்க. நான் மட்டும்தான் கணிச்சுக்கிட்டு இருக்கணுமா என்ன? நான் மட்டும் கணிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்ல மாட்டேன். 8ல் ராகு, அம்சத்திலே அப்படியே சுற்றி வெளியே போட்டுடுறேன். லக்னத்தில் சனி இங்கே 1 டிகிரியில் இருக்கிறார், குரு 19 டிகிரியில் இருக்கிறார். சரியா? ராகு வந்து 19 டிகிரியில் ராகுவும் இருக்கிறார். குருவுக்கு ராகுக்கு 30 டிகிரி. ராகு குரு 11 டிகிரியில் இருக்கிறார். குரு 11 டிகிரியில் இருக்க செவ்வாய், சுபத்துவ செவ்வாய் 10 டிகிரிக்குள் ராகுவோடு இருக்க சூரியன் புதன் சுக்கிரன் அள்ளி கொடுத்ததுன்னு சொல்றாரு. ராகு கேது, ராகு திசை இவருக்கு பௌர்ணமி சந்திரன். வேற என்னத்தை சொல்றது? வர்றதெல்லாம் இப்படியே பௌர்ணமி சந்திரனா வந்தா பங்குனி உத்தர ஜாதகம். என்னத்தை இது ஜாதகத்தை போடாமே இருக்கலாம். பங்குனி உத்தர ஜாதகம். இதில் இந்த குவாலிட்டின்றதை கொண்டு வந்துடுவேன். நான் இந்த குவாலிட்டின்றதை கொண்டு வந்துடுவேன். என்ன இருந்தாலும் அந்த பங்குனி உத்தர ஜாதகம். இப்போ தான் சந்திரனை பார்க்குறேன். ராகு தசை 1991 2009 வரைக்கும் நடந்திருக்கு. இந்த ஜாதகத்தை நான் ஒரு விதி விலக்குன்னு தான் சொல்லுவேன். பங்குனி உத்தரம் சந்திரனுடைய அதியோகத்தில் புதன் இருக்கின்ற ஜாதகத்தால் இவர் இந்த வகுப்பில் இப்போ இருக்கிறார். சுக்கிரனும் சனியும் ஒன்றுபத்தக்கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம். இந்த இடத்துல வந்து ராகு ஒரு நிலையில் உச்சம் பெற்ற, அதாவது இந்த இடத்துல சுபத்துவம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். குருவோடு சேர்ந்த செவ்வாய் மங்களனாகிய சுபத்துவ செவ்வாய் 10 நேரடியாக குருவோடு அவர் சேரல. ராகு வந்து குருவோட சேரல. ராகுவுக்கும் குருவுக்கும் 28 டிகிரி குருவோட இணைவுன்னு எடுக்காதீங்க. இந்த இடத்துல செவ்வாய் மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய அருமையான செவ்வாயோடு இணைந்து ஜாதகமே குவாலிட்டியாக இருக்கே. இப்போ இந்த மாதிரி ஜாதகங்களில் உண்மையிலே விதி விலக்கு. பங்குனி உத்தரத்தில் பிறந்திருக்கிறார். லக்னாதிபதி மிகப்பெரிய வலுவோடு இருக்கிறார். லக்னாதிபதி அதியோக அமைப்பில் இருக்க, புதன் அதியோக அமைப்பில் இருக்க, லக்னாதிபதி 1-10 பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்க மிகப்பெரிய யோக ஜாதகம். சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை எல்லாமே ஒரு நல்ல அமைப்பு. அப்போ சூரிய சந்திர செவ்வாய் தசை கொடுத்ததை ராகு அறுவடை செய்து தான் ஆக வேண்டும். இந்த இடத்துல என்ன, 8ஆம் இடத்துல இருக்கிறனால ராகு ஆயுளை பாதிப்பார்னு சொல்ல முடியுமா? சர்வ நிச்சயமாக ஆயுளை பாதிப்பார்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆயுள் காரகனாகிய சனி வந்து வலுத்திருக்க, லக்னாதிபதி 1-10 இடங்களோடு பரிவர்த்தனையாகி ஆயுள் நீட்டிக்க. இப்போவே வந்து அவருக்கு என்ன 50 வயசாச்சு, அவர் இருப்பார் இவர் 80 வயசு வரைக்கும். ஆக இந்த இடத்துல இது கொஞ்சம் எக்ஸம்ஷன் ஜாதகம் தான். பங்குனி உத்தரம் என்கின்ற ஒரே காரணத்தினால் இவர் ஜாதகம் நல்லா இருக்கிறதுக்குன்னே பிறந்தவர். ஐயா நீங்கள் எப்போவுமே கெட்டு போகலையே, ராகதிசையிலையா நல்லா இருந்தீங்க? மறுபடியும் அந்த பிரசாந்த் ராம் புதுசாக ஆன்லைன் வகுப்புக்குள்ளே புதுசாக வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். புதுசாக என் பேரை படித்த மாதிரிலாம் ஞாபகம் இல்லை. பிரசாத் ராம், நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கிறீங்க. இந்த ஜாதகமே நல்ல ஜாதகம், எப்போவுமே நன்றாக இருக்கிறீர்கள். நீங்கள் ராகதிசையில் மட்டும் அள்ளி கொடுக்கல. உங்களுக்கு இது வந்து ஒளி தத்துவத்தை நான் சுபத்துவ அமைப்புகளை நிரூபிக்கக்கூடிய நல்ல ஜாதகம். போடுங்க பிரசாத் ராம். நான் எப்போ நீங்கள் கெட்டு போனீங்கன்னு போடுங்க. அதெல்லாம் நீங்கள் கெட்டு போனதுக்கு நீங்கள் இதாக இருக்கிறதுக்கெலாம் இங்கே ஒன்றும் இல்லை. இந்த குருதசை கூட இப்போ உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இது எப்போவுமே நல்லா இருக்கின்ற ஒரு திருப்தி அடைகின்ற லக்னத்தில் சனி இருந்தாலும் கூட அவர் பரிவர்த்தனை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் பிரசாத் ராம் இது வந்து ஒரு எக்ஸம்ஷன் உள்ள ஜாதகம். எல்லாரும் பௌர்ணமி அமைப்புள்ள பிறக்கிறதுல இந்த ஜாதகம் நம்முடைய சுபத்துவ தியரிக்கு ஒரு மாதிரியான, இது நம்முடைய மாணவருடைய ஜாதகம். பங்குனி உத்தரத்தில் பிறந்திருக்கிறார். எல்லா பாவகங்களும் வலிமையாக இருக்கின்றன. 5ஆம் பாவகம் வலிமையாக இருக்கிறது. லக்னத்தை குருபார்க்கிறார். லக்னத்தில் ராஜயோகர் அமர்ந்திருக்கிறார். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். நான் தான் இப்போ தான் திருப்பி லக்னாதிபதினு சொல்லிட்டு வந்தானே.
லக்னம் லக்னாதிபதியை மீறி எத்தனை பெரிய அமைப்புகளாக இருந்தாலும் தசாபுக்திகள் செயல்படாதே. சரி, எங்க நீங்கள் எப்போ கெட்டு போனீங்க சொல்லுங்க. பிரசாத் ராம், ஆமாங்க. அப்புறம் என்ன, ராகு எனக்கு அள்ளி கொடுத்ததுன்றீங்க. இது எக்ஸம்ஷன் ஜாதகம். இந்த ஜாதகத்தில் ஜோசியம் கற்றுக்க முடியாது. நீங்கள் எப்போ கெட்டு போனீங்க? பிறந்ததுலேருந்து நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. பிறந்ததுலேருந்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. ஆமாங்கன்னு மட்டும் கொடுத்துருக்கிறார். நீச்சன் வீட்டு பலன். பிரபாகரன் போகிறோம். நீச்சன் வீட்டில் இருக்கும் ராகு எப்படி நன்மை செய்ததுன்னு பிரபாகரன் அப்படியே கமெண்ட் அடுக்கிறார். எக்ஸம்ஷன் ஜாதகம் இது. அவர் நல்லாத்தான் ஆரம்பத்திலேருந்து நல்லாத்தான் இருக்கிறார், கடைசி வரைக்கும் நல்லாத்தான் இருப்பார். நல்லா இருக்கிறார்னா இவர் ஒன்றும் அதானியாவோ அம்பானியாவோ இல்லை. நம்முடைய வகுப்பில் இருக்கக்கூடிய பிரசாத் ராமன் நன்றாக இருக்கிறார் என்பது அவருடைய மனம் திருப்தி போன்றது. அவர் ஒரு நிலையில் அவருக்கு வீடு காரு போன்ற வசதிகள் இருக்கக்கூடிய நல்ல ஜாதகம். இந்த ஜாதகம் விதிவிலக்கான ஜாதகம். நீச்சன் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, அந்த கேள்வி கேட்கின்ற அவர் யார்? பிரபாகரன். இன்னும் ஜோதிடத்தை புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். இந்த ராகு அவரை எலன் மாஸ்க் ஆக்கில்ல, ராகு திசை எனக்கு நன்மையை செஞ்சதுன்னு சொல்கிறார். இவருடைய அமைப்பின்படியில் பேசிக்காகவே இந்த மாதிரியான ஜாதகங்களை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்முடைய ஒட்டுமொத்த சுபத்துவமும் இந்த மாணவருடைய ஜாதகத்தில் குமிந்து கிடக்கிறது. எப்படி குமிந்து கிடக்கிறது? நான் இன்னொன்று இப்போ என்ன சொன்னேன்? கடக லக்னம், ராகு இப்படி இருந்தால் ஒரு மாதிரி, சந்திரன் இப்படி இருந்தால் ஒரு மாதிரி, சந்திரன் அப்படி இருந்தால் ஒரு மாதிரின்னு சொன்னேன் இல்லையா? நம்முடைய மாணவருடைய உண்மை ஜாதகம் பங்குனி உத்திரம், சந்திரன் பரிபூர்ண பங்குனி உத்திர பௌர்ணமி அமைப்பில் பிறந்திருக்கிறார். சந்திர அதியோகத்தில் புதனும் சுக்கிரனும் கேந்திர பலத்தோடு சனியின் பார்வையில் இருந்தால் கூட அந்த சனி குருவின் பார்வையில் சுபத்துவத்தை அடைகிறார். இப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, இருங்க, இதில் டிகிரி வயசு வந்தால் கூட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இருங்க, டிகிரி வயசும் வந்துடுவோம். சனி 21 டிகிரி, குரு 11 டிகிரி. சனி குருவின் 10 டிகிரி பார்வைக்குள்ள நடுமத்தி மைய பார்வைக்குள்ள இருக்கிறார். சனி அருமையான சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். புதன் கன்னி போன்ற அமைப்புகள். இவருக்கு கன்னி தான் சுபத்துவம். இவர் ஜோசியர் கிடையாது. சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பார். கன்னி தான் சுபத்துவம். இங்கே கேது போட்டுறணும். ஆக ஜோதி இந்த ஜாதகர் கடைசி வரைக்கும், பிரசாத் ராம் என்கின்ற இந்த ஜாதகர் கடைசி வரைக்கும் நல்லாவே இருப்பார். குருதசை சனி தசை எல்லாம் இதெல்லாம் எக்ஸம்ஷன், விதிவிலக்கான ஜாதகங்கள். இந்த ஜாதகத்தில் நம்ம ஜோதிடமே கற்றுக்க முடியாது. சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை வேணால் கற்றுக்கலாம். இதைத்தானே இப்போ இவ்வளோ நேரம் அழுத்தி 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 சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லா பலன்களும், எல்லா தசாபுக்தி பலன்களும் லக்னம் லக்னாதிபதியின் தகுதி தராதரம் சுபத்துவ அமைப்புகளை பொறுத்ததுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? என்னைக்கு நான் உங்களுக்கு தசாபக்தி அமைப்புகளை தனித்து சொல்லிக் கொடுத்தேன்? இப்போ கூட 6ஆம் இடத்துல சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லிக் கொடுத்தேன்? 6ஆம் இடத்துல பாபத்துவ சந்திரனால் ஒரு பலன், சுபத்துவ சந்திரனால் ஒரு பலன் அப்படின்னு தானே சொல்லிக் கொடுத்தேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விதிவிலக்காக 8ஆம் இடத்தில் ராகு இருந்தும் எனக்கு நன்றாக இருந்தது என்று சொல்லக்கூடிய இந்த ஜாதகத்தில் குருவினுடைய வீட்டில், ஆனால் அதில் ஒருத்தர் நீச்ச குரு எப்படி பலன் தருதுன்னு சொல்கிறார். இல்லை, நீச்ச குருவாக இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பலன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் எலன் மாஸ்க் கிடையாது, அவர் கோடீஸ்வரனாய் இல்லை. இது விதிவிலக்கான ஜாதகம் இல்லை. பிறந்ததிலிருந்து பெரிய கஷ்டங்களை அடையாமல் சனி இங்கே இருக்கிறது பாபத்துவம், சனி இருக்கிறது லக்னத்தை கெடுக்குது. பார்வை, குருவின் பார்வை விதிவிலக்கு. சனியுடைய ராஜ யோக ஆதிபத்தியம் ஒரு விதிவிலக்கு. சனியினுடைய ராஜ யோக ஆதிபத்தியம் 9-10 கூடிய தர்ம கர்மாதிபதி என்கின்ற யோகாதிபத்தியம் ஒரு விதிவிலக்கு. சனியின் பார்வை ஒரு விதிவிலக்கு. இந்த பிரசாத் ராம் என்கின்ற ஜாதகர் வாழ்நாள் முழுக்க பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நல்லாவே இருப்பார். வாழ்நாள் முழுக்க. இதுதான் உண்மை. சரிங்களா? நான் ஏதாவது அதுக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது அப்படி இல்லை. கடைசியில் எனக்கு ஒரு நல்ல குரு கிடைத்தார். கடைசியில் யார்? பிரசாத் ராம் இந்த ஜாதகர் கொடுத்துருக்கிறார். கடைசியில் எனக்கு ஒரு நல்ல குரு கிடைத்தார். அப்படின்னா ஆரம்பத்தில் பெரிய குருவை சேர்த்துருக்கிறார், பெரிய குருவோடு அலைஞ்சிருக்கிறார்னு அர்த்தம். அது அப்படியா? பிரபாகரன் தசாநாதனை மீறி லக்னநாதனால் கூட ஒன்றும் செய்ய முடியாது தான். தசாநாதனை மீறி லக்னநாதனில் கூட ஒன்று. பிரபாகரன் குழம்புறீங்க.
தசாநாதனை மீறி லக்னாதிபதியால் ஒன்றும் செய்ய முடியாது தசையில். ஆனால் தசாநாதனுடைய அமைப்புகளை அனுபவிப்பதற்கு லக்னாதிபதியுடைய பலம் பலவீனம் அவசியம் கணக்கிடப்பட வேண்டும். இந்த இடத்துல